அன்பார்ந்த நேயர்களே, இப்பொழுது மிக முக்கியமான ஒரு வர்ம ஆற்றல் நிலை கொள்ளுகின்ற இடத்தை உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கிறேன். இது ரொம்ப அவசியமான புள்ளி. முதல்ல ஒரு காலில் ஒரு பாயிண்ட்டை காமிச்சோம். அந்த இடங்களில் வர்ம ஆற்றல் எவ்வாறு நிலை கொள்ள அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருக்குது. இந்த இடங்களில் அந்த வர்ம ஆற்றல், அதாவது அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், கையோட கட்டை விரலில் வெளிப்பக்கத்தில் இருக்கிற கட்டை விரலில் நகைக்கண்ணுடைய அந்த கார்னரில் இந்த பாயிண்ட் இருக்குது. கார்னரில் அந்த பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த இடமானது, இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால், இதில் நம்ம சாதாரணமாக இப்படி வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுக்கலாம். அல்லது ப்ரெஷர் கொடுக்குற பொழுது நம்ம உடம்புக்குள்ளே இதுக்கு அது உயிராற்றலை ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது. இதை பயோக்கு மருத்துவத்தில் இதுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஒரு வாசி மீட்டி அப்படின்னு பேர். வாசி மீட்டி அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் ஆற்றல் செயல்படுன்றது தான் வாசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த உயிர் ஆற்றலை வீட்டு கொண்டு வர்றதுனால, உயிரை காப்பாற்றுவதனால இதுக்கு வாசி மீட்டி அப்படின்னு பேர். இப்போ இந்த பகுதியிலிருந்து செல்கின்ற வர்ம ஆற்றல் நம்ம உடலில் உள்ள இருதயம், மூளை மற்றும் நுரையீரல், இந்த 3 உறுப்புகளோடும் தொடர்பு நிலையில் இருக்குது. இந்த 3 உறுப்புகளில் ஏதாவது ஆற்றல் தேக்கமோ தடையோ ஏற்படும் பொழுது மிக ஆபத்தான சூழ்நிலையில் கொண்டு செல்லும். அதாவது மூச்சு உபாதை ஏற்படும் பொழுது, ரெஸ்பிரேஷன் அரெஸ்ட் ஆகுது, மூச்சு திணறல், இது மாதிரியான சூழ்நிலையிலும் இது ஆபத்தான காலங்களில் இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். அதாவது உயிர் போகிற காலகட்டத்தில் இந்த புள்ளியை நம்ம பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்து என்ன அப்படின்னா, ஹார்ட் அரெஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஹார்ட் அட்டாக்கோ இல்லை வேறு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா, இருதயத்தில் அடைப்புகள் ஏற்பட்டு வேறு ஏதாவது மிக உயிர் போகக்கூடிய மிக நெருக்கடியான சூழ்நிலையிலும் இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து மூளையில் இரத்த தேக்கங்கள் ஏற்பட்டோ, இரத்த தேக்கமோ தடையோ ஏற்பட்டு பல உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புள்ள மயக்கம், கிறுகிறுப்பு, மயங்கி விழுதல் அல்லது வலிப்புகள் வரலாம். அல்லது வேறு சில அவசரமான சூழ்நிலையிலும் இந்த பாயிண்ட்டை நம்ம இயக்கத்திற்கு உட்படுத்தலாம். எப்படி இயக்கத்திற்கு உட்படுத்துவது அப்படின்னு சொன்னால், இப்போ எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம சொல்கிற சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, சாதாரணமாக பெண்கள் பயன்படுத்துவது சேஃப்டி பின்னு எதுவுமே இல்லை, அந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலை எதுவுமே இல்லைன்னா அந்த பின்னை கூட குத்தி நம்ம உடனடியாக உயிரை காப்பாற்றலாம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிட்டத்தட்ட 11-12 மணி போல் இரவு நேரங்களில் ஒரு பெண்மணிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. உடம்பு முழுவதும் வேர்த்துடுது, மூச்சு உடல் முடியல, மூச்சு திணறல், கையில் இடது கை முழுவதுமே தோள்பட்டை முழுவதும் வலி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண்மணியை அழைச்சிட்டு வராங்க. ஆட்டோவோ பஸ்ஸுவோ எதிர்பார்க்குறாங்க. ஆட்டோவும் வரலை, பஸ்ஸும் வரலை. அதே சமயத்தில் மோட்டர் சைக்கிள்லையும் அவங்கள அழைச்சிக்கிட்டு போக முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரோட்டில் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்த பிறகு இது ஹார்ட் அட்டாக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணேன், வேறு வழியே இல்லாத சமயங்களில் ஒரு பெண்ணிடமிருந்து அந்த சேஃப்டி பின்னு வாங்கி அந்த இடத்துல நம்ம குத்திய பிறகு ஒரு 5 அல்லது ஒரு 10 நிமிடங்கிறதுக்குள்ளாகவே அவங்க மீண்டும் இயல்பு நிலைமைக்கு திரும்பிட்டாங்க. மூச்சு ரெஸ்பிரேஷன் ரொம்ப ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சது. நெஞ்சு வலி பகுதியில் உள்ள வலிகள் உடனடியாக விடுபட்டது. அதே சமயத்தில் கையில் முழுவதும் தோள்பட்ட பகுதியில் அந்த வலிகளும் உடனடியாக நீங்கியது. அதே மாதிரி உடல் முழுவதும் வேர்த்து கொண்ட அந்த சூழல் என்பது உடனடியாக ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாகவே அவங்க முழுவதும் ரெக்கவர் ஆகிட்டாங்க. உடனடியாக அவங்க எனக்கு ஒன்றுமே இல்லை, பரவாயில்ல, எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, இப்போ நான் நல்லா இருக்கிறேன், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், அது தப்பு, நீங்கள் நேராக மருத்துவமனைக்கு போங்க, மீண்டும் செக் பண்ணிவிட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு மருத்துவருடைய ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நான் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சேன். அந்த அளவுக்கு இது சேஃப்டியாக உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது. இந்த புள்ளிகளை நம்ம எதுவும் இல்லாத சூழ்நிலை சாதாரண ஒரு சேஃப்டி பின்னை கூட நம்ம குத்தி அந்த ஆற்றலை இயக்கத்தை உட்படுத்தலாம். முதல்ல நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க, அதில் ரிலீவ் ஆகும். அப்படி ஆகாத சூழ்நிலையில் பின்னை குத்தி கூட உயிரை காப்பாற்றலாம். சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக ஜுரம் அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அளவுக்கு அதிகமாக ஜுரம் அடிக்குது, அந்த ஜுரத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எந்த மாத்திரை போட்டாலும் கண்ட்ரோல் ஆகாது. இந்த மாதிரியான ஆபத்தான சூழ்நிலையிலும் நீங்கள் அந்த இடங்களில் ஒரு பின்னோ எடுத்து குத்திட்டோம் அப்படின்னா, குத்தி எடுத்துட்ட பிறகு அதுலேருந்து ஒரே ஒரு சொட்டு ரத்தம் வந்தது அப்படின்னா உடனடியாக எவ்வளவு பெரிய ஜுரமாக இருந்தாலும் உடனடியாக நீங்கிடும். இதை ஒரு கையில் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்கலாம். இதை ஒரு கையில், இன்னொரு கையில், 2 கையிலுமே சேர்ந்து பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக எந்த விதமான ஆபத்தான காலங்களிலிருந்தும் ஒருவரை நாம் அவரோட ஆபத்தான சூழ்நிலை நீக்கி உயிரை காப்பாற்றலாம். ஆகவே இந்த வாசி மீட்டியை நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையை கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆபத்தான சூழ்நிலை மிகவும் உதவிகரமாக இருக்கும். இந்த புள்ளியும் ஒவ்வொருவரும்
தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான புள்ளி. இந்த புள்ளியை அனைவரும் தெரிஞ்சு கொண்டு நீங்கள் ஆபத்தான சூழ்நிலை உள்ளவரை உங்களையோ உங்கள் குடும்பத்தாரையோ மற்றவரையோ நீங்கள் சேஃப்டியான ஒரு சூழ்நிலை கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.